வணக்கம் மக்களே. நேற்று சால்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை, சரி பெங்களூரில் வந்துட்டு சவுத் இண்டியன் ஆத்தென்டிக் சவுத் இண்டியன் டேஸ்ட்டில் ஒரு ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போயிருந்தேன். லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் போய் நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணேன். நான்வெஜ் மீல்ஸில் என்னென்னா, ஒரு பவுல் ரைஸு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ப்ளஸ் வந்து சிக்கன் ஃப்ரை கொடுத்துருவாங்க. அப்புறம் பீட்ரூட் ரசம் வந்துடும், ஒரு பாயாசம் வந்துடும். ஸ்வீட்டு தான் அந்த பாயாசம், சரிங்களா? ஸோ இந்த பவுல் சாப்பாடை நம்ம அப்புறம் கருவாடு தொக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பவுல் சாப்பாடை நம்ம சாப்பிட்டுட்டு மறு சாப்பாடு கொடுங்கடா அப்படின்னா, சார் இது வந்து அளவு சாப்பாடு சார் அப்படின்ட்டாங்க. ஸோ கொடுத்த குவான்டிட்டிக்கு நமக்கு ஓகே இந்த சென்ஸ் வந்துட்டு என்னது, அதுக்கு மேலே நிறைய பேர்த்துக்கு சாப்பிடுவாங்களா, சாப்பிட்ற ஆளுங்க இருக்காங்க. இந்த சாப்பாடுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா, 299 ரூபாய் மட்டுமே. அதாவது 300 ரூபான்னு வச்சுக்கோங்க. 300 ரூபாய்க்கு அவங்க கொடுத்தது ஒரு பவுல் சாப்பாடு, ஒரு கப்பு ரசம், ஒரு கப்பு மட்டன் குருமா, சிக்கன் குருமா, ஒரு கருவாட்டு தொக்கு, ஒரு 3 பீஸ் சிக்கன் ஃப்ரை. மட்டன் குருமாவில் ஒரு 2 பீஸ் மட்டன் இருக்கும், சிக்கன் இருக்கும். இதுதான் வந்து 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பட்டு டேஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராகவே இருந்தது. கருவாடு தொக்காகட்டும் எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. உள்ள ஆம்பியன்ஸும் வந்துட்டு கொஞ்சம் சின்ன ஏரியா தான், பட் ஆம்பியன்ஸ் வந்துட்டு நல்லா நீட்டாக இருந்துச்சு, நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அதே மாதிரி கவனித்த விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. கேட்டோடனே கொண்டு வந்து சர்வ் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் எனக்கு என்னமோ வந்து ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு, அந்த நான்வெஜ் மீல்ஸோட ரேட்டு. ஸோ இது இல்லாமல் வந்து பரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே. பரோட்டா காம்போ இருக்குது, அதாவது ஸ்வீட் பரோட்டா இருக்குது, நூல் பரோட்டான்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, பட் ரேட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. பெங்களூரில் இருக்கிறவங்க போய் டேஸ்ட் பண்ணோம்னா தாராளமாக போய் டேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா சவுத் இண்டியன் ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்துட்டு இருந்துச்சு, கண்டிப்பாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். டேஸ்ட் வைஸ் ஓகே, பட் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ.